இன்னைக்கு சேப்பாக்கம் கிரவுண்ட்ல தோனி இறங்கினாரு வைங்களேன், இவ்வளவு சவுண்ட் பயிற்சி வருது. இல்ல இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி வருதுன்னு சொல்லிட்டு திருக்கணித பஞ்சாங்கம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு இடையில ஒரு பெரிய வாக்குவாதமே போயிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்பேற்பட்ட இந்த திருக்கணித பஞ்சாங்கத்துல அவர் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, இன்றைய காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் எல்லாமே ஒரே மாதிரியான வரிசைகள்ல நேரா அமைஞ்சிருக்கும். கோவில் கோபுரங்கள் எல்லாமே ஒண்ணு போல மேலே ஏறும். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே அந்த காலத்துல எப்படி கச்சிதமா பண்ணாங்க. ராக்கெட்ல இருந்து பாக்கெட்ல இருக்கிற செல்போன் வரைக்கும், ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்து நைட்டி இண்டஸ்ட்ரி வரைக்குமான ஒரு இதுதான் சவுண்ட்ஸ், ஒலி சொல்றோம் இல்லையா, சவுண்ட். இது பத்தினது. நம்பர்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் எ நம்பர்ஸ். அடுத்த பீரியட் என்னது? மேக்ஸா? ஐயோ போச்சிடான்னு சொல்லிட்டு மேக்ஸ் அப்படின்னாலே தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா தான் நான் இருந்தேன். இன்னைக்கு மேக்ஸ்ங்கிறத ஒரு சலிப்பான ஒரு சப்ஜெக்டா தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மேக்ஸ் அப்படிங்கிற கணிதம் தான் நம்ம தமிழர்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாவே இருந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஏஐ காலகட்டம். இப்போ நிறைய கால்குலேட்டர் வந்துருச்சு, செல்போன்லயே கால்குலேட்டர் இருக்குது. தட்டுன உடனே அடுத்த செகண்டேவும் நமக்கு துல்லியமான விடைங்கிறது கிடைச்சிரும். அப்படி இருக்கும்போது கூட இந்த காலகட்டத்திலையும் நம்ம மேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா இந்த மேக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய விதத்துல பயன்படுது. மேல போடுற ராக்கெட்ல இருந்து பாக்கெட்ல இருக்கிற செல்போன் வரைக்கும், ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்து நைட்டி இண்டஸ்ட்ரி வரைக்கும் இந்த மேக்ஸ் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த மேக்ஸ்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒண்ணு. ஆனா அந்த காலத்துல காட்டுக்கு வேலைக்கு போனவனுக்கும் கத்தியை எடுத்துக்கிட்டு போருக்கு போனவனுக்கும் இந்த கணிதம்ங்கிறது ஏன் முக்கியமா இருந்தது அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளவு முக்கியத்துவம் அவங்க கொடுத்தாங்க. அப்படி இந்த மேக்ஸ்ங்கிறதுக்கு ஏன் அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, வாங்க பார்க்கலாம். இது தமிழர்களினுடைய கணிதம் பற்றிய காணொளி. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னாரு வள்ளுவர். அவர் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, இன்றைய காலத்துல வாழ்ந்த தமிழர்களினுடைய ஒவ்வொரு அறிவியல் அசைவிலும் இந்த கணிதம்ங்கிறது இருந்தது. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறதுதான் கட்டிடக்கலை. தமிழர்களினுடைய கட்டிடக்கலை எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின நம்ம ஆலயங்கள், தஞ்சை பெரிய கோவில், அதற்கும் முன்னாடி கட்டின கல்லணை, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் கம்பீரமா இருக்கு. அதனுடைய வலிமைங்கிறது சற்றும் குறையல. அப்பேற்பட்ட இந்த கட்டிடங்களே போதும் நம்ம தமிழர்கள் அந்த கட்டிடக்கலையில எப்பேற்பட்டவங்கன்னு சொல்ல. அப்பேற்பட்ட இந்த தமிழர்கள் கட்டிடக்கலைக்கு முக்கியமான ஒரு டூலா பயன்படுத்தினது இந்த கணிதம் தான். நீங்க அந்த காலத்து கோவில்கள் போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கோவில்கள் சுவர்கள் எல்லாமே ஒரே மாதிரியான வரிசைகள்ல நேரா அமைஞ்சிருக்கும். கோவில் கோபுரங்கள் எல்லாமே ஒண்ணு போல மேலே ஏறும். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே அந்த காலத்துல எப்படி கச்சிதமா பண்ணாங்க, அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த ஒரு டூல் தான் ஜாமெண்ட்ரி. ஜாமெண்ட்ரிகள்ல அவங்க தலை சிறந்தவர்களா இருந்தாங்க. அதுக்கு எந்த மாதிரியான கருவிகள் அவங்க பயன்படுத்தினாங்கிறது இதுவரைக்கும் தெரியல. அந்த காலத்து கோவில்களுக்கு நீங்க போய் பார்த்தா தெரியும், ஒரு சைடு இருக்கிற கோவில் சுவர்கள் மாதிரியே இன்னொரு சைடு இருக்கிற கோவில் சுவர்களும் ஒண்ணு போல இருக்கும். ஒரு பக்கம் மாதிரியே இன்னொரு பக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு சிமிட்ரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட கலைகள் எல்லாமே தமிழர்கள் தங்களுடைய கட்டிடக்கலையில செலுத்தினாங்க. அதுக்கு முக்கியமான டூலா இருந்ததுதான் இந்த கணிதம். இப்போ கட்டிடக்கலை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான் சவுண்ட்ஸ், ஒலி சொல்றோம் இல்லையா, சவுண்ட். இதை பத்தினது. இன்னைக்கு சேப்பாக்கம் கிரவுண்ட்ல தோனி இறங்கினாரு வைங்களேன், இவ்வளவு சவுண்ட் வருது, இவ்வளவு ஃப்ரீக்வன்சி, இத்தனை ஹெட்ஸ்ல வருது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படி அந்த சவுண்ட் அளவிடக்கூடியதுதான் இந்த ஹெட்ஸ், HZ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்துல இந்த சவுண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம அளவுகள் வச்சு கணக்கிடுறோம். ஆனா இது எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம தமிழர்கள் இதுலயும் கால் பதிச்சிருக்கிறாங்க. நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா ஒவ்வொரு எழுத்து, அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அளவு வச்சிருந்தாங்க. அதுதான் ஒரு மாத்திரை, அரை மாத்திரை அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மாத்திரை அளவுகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த ஒலிக்குமான அளவு வச்சு பயன்படுத்தினவன் நம்ம தமிழன்.
இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கலை அப்படின்னா வானியல் மற்றும் ஜோதிடம். இந்த கலைகள் அப்படிங்கிறது தமிழர்கள் கிட்ட இருந்த பெரிய பேரு போன கலைகள் அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னைக்கு நாம பாக்குறோமே இந்த பஞ்சாங்கம், இந்த பஞ்சாங்கத்திலேயே கணிதம்ங்கிறது தான் இருக்குது. இந்த பஞ்சாங்கத்துல கணிதம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, இந்த சனி பயிற்சி வந்தது, இப்ப கூட இந்த வருஷம் சனி பயிற்சி வருது, இல்ல இந்த வருஷம் கிடையாது அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி வருதுன்னு சொல்லிட்டு திருக்கணித பஞ்சாங்கம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு இடையில ஒரு பெரிய வாக்குவாதமே போயிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ ஏற்பட்ட இந்த திருக்கணித பஞ்சாங்கத்துல பேர்லயே பாருங்க கணிதம்ங்கிறது இருக்குது. அப்படி கால்குலேஷன்ஸ்னால நம்ம தமிழர்கள் வானிலை மற்றும் ஜோதிடத்தை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜோசியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஆப்புக்குள்ள அடங்கிருச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் சயின்ஸ். கணிதத்திலையும் கணிப்புகள்லையும் ஜோதிடங்கள்லாம் பேர் போனவங்க அந்த காலத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்க. சொல்ல போனா எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா கனிமேதாவியார், கணியன் பூங்குன்றனார், மதுரை கணக்காயனார், இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்லயும் கணக்குலையும் பேரு போனவங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. கணிதத்தை பத்தி நம்ம தமிழ்ல ஒரு நூலே அன்னைக்கு இருந்தது. அந்த காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் இந்த கணக்கு அப்படிங்கிறத சாதாரண விஷயமா நினைக்கல. அதனாலதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து இன்னொரு செயலும் வருமே, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படிங்கிற வாசகமா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒண்ணு நல்லா தெரியுது, தி நம்பர்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் எ நம்பர்ஸ். இது மாதிரியான தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு காவிய தலைவன் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனா ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். நீங்கள் காண்பது காவிய தலைவன். நன்றி, வணக்கம்.